24ஆம் பக்கம். மனித சமுதாயத்தில் உங்களுக்கு ஆ இருபத்தி நூற்றி இல்லை, நூத்தி நூற்றி அறுபத்தி ஐம்பத்தி எட்டு 158 158 159. திருக்குறளின் சில முக்கிய பகுதிகளின் சுருக்கமும் அதை ஒட்டிய சில சிந்தனைகளும். மனித சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும், அதான் மேல. மனித சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும், அதன் மூலம் நாமும் நன்றாக இருக்க வேண்டும். ஆனா மனித சமுதாயம் அகத்தூய்மை பண்ணாதனால நீங்க மாட்டிக்கிறீங்க. என்னது? அகத்தூய்மை தெரியாதனால நீங்க அந்த அழுக்கு கூடத்துல இருக்கிறனால உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வருது. நீங்க அங்கிருந்து விலகி இருக்க வேண்டியதுதான். யாரு கூடயும் பேசாம இருந்தா சரியா போச்சு. யாரு கூடயும் பேசாம அது முடியுமா உங்களால? யாரு உங்க உங்க வேலை யாரு கூட உங்க வேலை என்ன? போக வேண்டியது, அந்த தொழிலை செய்ய வேண்டியது, திரும்பி வர வேண்டியதானே உங்க வேலை. ஐயா வேலை செய்யறது 1000 பேருக்கு நான் எதுவுமே எதுவுமே பதிலே சொல்ல மாட்டேன், வந்துடுவேன். அது மாதிரி அது கல்பனா மேடம் ரொம்ப ஃபீல் பண்றாங்களா அந்த ஆமா, வீடியோ பார்த்து அவங்க இப்பதான் அழுக்கெல்லாம் வெளியே வருது. இப்ப அதாவது கடைசி கண்டு நிக்கிறாங்க, இந்த நேரத்துல அவங்க வந்து தப்பு பண்ண போறாங்க. அதான் அவங்க கழிவெடு அவங்க ஏதோ இவங்களுக்குள்ளேயே ஒரு யூகம் பண்றாங்க. ஆனா அகத்தையுமே நீங்க விட்டு விட்டு கூட செய்யலாம். விட்டு கூட கொஞ்சம் தாமதமாகும். பிறனுதல் கொஞ்சம் சரிங்க. தாமதமா நீங்க பேசுங்க. ஏதோ மனசுல ஒரு அழுத்தத்தோடயே இருக்கிறீங்க நீங்க பேசுறது. கலகலப்பா இந்த இல்லைங்கய்யா, அது போன் அவ்வளவுதான் கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்களா ஓ ஐயா? ஆ வேற பக்கம் இல்லையா? இல்ல வேற பக்கம் இல்லை. காலையில் நல்லா தெளிவா இருந்தது. இப்போ அலுவல்ல இருக்கிறீங்களா? இது சரி. ஆமாங்க ஐயா, ஹெட்போன் அதனால போட்டுருக்கேன். அதனால நீங்க கொஞ்சம் தயக்கமா பேசுறீங்க. சரி சரி, அப்ப கம்முன்னு இருங்க. அதனால எனக்கு சாயங்காலம் இரவு 8 மணிக்கு நான் கொஞ்சம் இரவு 7:30 மணிக்கு 8 மணிக்கு பேசலாம். அப்போ இப்போ லேசா பேசி விட்டுறேன் நான். இது மறுபடியும் சாயங்காலம் அதை பத்தி ஆழமா பேசலாம். ஆமா. சமுதாயம்ங்கிறது அப்படித்தான் இருக்கும். நீங்க இது அகத்தூய்மை தனிப்பட்ட முறையில் தான் செய்யறோம். மௌனமா இருந்துட்டு போங்க. இது மன சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு போனா முடிஞ்சு போச்சு. நீங்க தேவையில்லாம கற்பனை பண்றீங்க. அப்படி கற்பனை வரதை நீங்க விட்டுறலாம். பயிற்சி விட்டுட்டு பாடத்தை மட்டும் கவனிக்கலாம். பயிற்சி விட்டுட்டு பாடத்தை மட்டும் கவனிக்கலாம். நீங்க பாடத்தை கவனிச்சுட்டு எப்போ தேவையோ அப்ப நீங்க பயன்படுத்தலாம். அது காலையில் கூட சொன்னாலே, எப்ப இதை கற்றுக்கொள்ளுங்கள், தேவைப்படும் பொழுது பயன்படுத்துங்க. அவ்வளவுதான். ஏன்னா அது நோய் வந்து நீங்க அப்புறம் கடுமையான நோய் வரும்பொழுது என்ன பண்ணுவீங்க? நீங்க கடுமையான நோய் வரும்பொழுது உங்களுக்கு நீங்க மருத்துவரை மாறி. இல்லைங்கய்யா, ஒருவேளை உணவு உண்டுக்கிறது தான் கேட்டேன் நான். ஏன்னா ரொம்ப மயக்கம் வர்ற மாதிரி இருக்கா, அதனாலதான் கேட்டேங்க. அப்ப நீங்க பேர்ச்சி படுத்த அது எதை வேணா பண்ணிக்கலாம். நீங்க அப்ப இன்னும் ஒரு சப்பாத்தி வச்சு நிறைய காய்கறி வச்சு முடிச்சுக்குங்க. அதை பண்ணி அதுதாங்க கேட்டேன். அதுதான் அதுவே எனக்கு அதிகம் ஐயா. அதுவே போதும் எனக்கு. அதுதான் பண்ணாம இருந்தேன்னா ஒரு 2 நாள் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அது அந்த ஒருவேளை விஷம் உணவு உண்டுட்டுனா அந்த எனக்கு விஷம் வர்றப்போ, அந்த மயக்கம் வர்றப்போ 4 பேச்சு பாடு தண்ணி போட்டு இறக்கிடும். அந்த விஷம் வந்து திரண்டு வரப்போ மயக்கம் வரும். தண்ணிச்சத்து குறைக்காம பாத்தீங்களா? தண்ணிச்சத்து எப்பவும் குறையாம பாத்துக்கிட்டீங்களா? அது குடிச்சிடறேன் ஐயா. இல்லாட்டும் ஒண்ணு பண்ணுங்க, மாங்காய் சாறுல பண்ணுங்க. அப்படி ஒண்ணு பண்ணுங்க. ஒரு நாளைக்கு மாங்காய் சாறு பண்ணிட்டு போங்க. மாங்காய் சாறு, சப்போட்டா சாறு, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அது பயன்படுத்துங்க. என்னது? பழமெல்லாம் வேண்டாம்னு சொன்னதுனால நான் அதெல்லாம் எடுத்துக்கல. அதெல்லாம் எடுத்துக்கலாம் ஐயா. பழம், பண்ணுங்க. இப்ப சப்போட்டா. மாங்காய் சாறு, சப்போட்டா சாறு பண்ணுங்க. நார்ச்சத்து நிறைய இருக்குது, பண்ணுங்க. தண்ணி மாதிரி தான் குடிக்க போறீங்க. ஒரு ஒரு 1/4 கிலோ சப்போட்டா வந்து கொட்டை எடுத்து நல்லா நிகழ்னு வரீங்க. அது 1 லிட்டர் தண்ணி ஊத்திங்க, கொஞ்சம் சக்கரை போட்டுங்க, அதுவே குடிச்சிட்டு வாங்க. போதும் ஐயா, இதுவே போதும். அதுவும் சாப்பிடாம இருக்குதான். ஓகேங்க ஐயா, இதெல்லாம் ஈஸி தான். இதை சாப்பிட்டு இதுவே கரைக்கும். இதுவே வந்து போதும், இதுவே போதும். அது பண்ணி பாருங்க. ஒரு நாள் பண்ணி அதை இன்னைக்கே தொடங்குங்க. வரப்போ மாங்காய் வாங்கிட்டு வாங்க. கோமாங்காய், பழுத்த மாங்காய் வாங்கிட்டு வாங்க. காயா வாங்கிட்டு வாங்க. பச்சை காயா வாங்கிட்டு வாங்க. திரண்ட காய் திரண்ட காய் மாங்காய் மாங்காய் பண்ண முடிய போகுது. இன்னும் ஒரு 10 நாள்ல தீர போகுது. ஏன்னா ஒரு கிலோ 2 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. கிடைக்குதா? மாங்காய் கிடைக்குதாங்க? கிடைக்குது ஐயா. மாங்காய் தோப்பு நிறைய இருக்குது. பாண்டிச்சேரியில மாங்காய் தோப்பு எக்கச்சக்கமா இருக்கு, நான் பார்த்துருக்கேன். அதை வாங்கி வச்சுக்கோங்க. எந்த காயா இருந்தாலும் சரி வாங்கி வச்சுக்கோங்க. சப்போட்டா கொஞ்சம் கல் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. மாங்காய் கிடவே கிடாது. மாங்காய் பச்சையாக வாங்கிட்டீங்கன்னா அதெல்லாம் 15 நாள் ஆனால் ஒன்றும் கிடாது. அது வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, உலர் திராட்சை இருக்கு இல்லையா? உலர் திராட்சை வாங்கி வச்சுக்கோங்க. உலர் திராட்சை வாங்கி வச்சுக்கோங்க. பேரிச்சம்பழம் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ரவா இதில் 2 போட்டு அதில் 2 இதில் போட்டு அடிச்சுக்கோங்க. பேரிச்சம்பழத்தில் ஒரு 50 கிராம், திராட்சை பழத்தில் உலர் திராட்சை ஒரு 50 கிராம், அப்புறம் இந்த மாங்காயில் ஒரு 50 கிராம் போட்டு நல்லா கொட்டையில் எடுத்து நல்லா அப்படியே நெகுன்னு அப்படியே அரைச்சிடுங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. 1 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு புளிப்பாக இருக்கும். ஏன்னா எலுமிச்சை பழத்தை கொஞ்சம் புளிச்சு விட்டுங்க. ஜம்முன்னு இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும்.
ஒண்ணுக்கு போயிடும், சாப்பாடும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அப்பப்போ நீங்க 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 100 கிராம் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும். வாய் நாற்றம், அந்த நாற்றம் எதுவுமே வராது. என்னது? ஓகேங்க. வயிறு குளிர்ச்சியா இருந்துட்டு ஒண்ணுக்கும் போயிட்டே இருக்கும். ஒண்ணுக்கு நல்லா போகும். ஒண்ணுக்கு நல்லா போகணும். உடம்பு நல்லா கரைச்சு கரைச்சு கரைச்சு. ஏன்னா இதுல வந்து எது கிடையாது. உங்களுக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டு. பச்சை உணவுகள். ஓகே. பச்சை உணவுகள் நோபல் பரிசு பெற்ற உணவுகள். இப்பதான் நோபல் பரிசு வாங்குறான்னு சித்தர்கள் எப்பவே சொல்லிட்டாங்க இல்லையா? அதனால நீங்க பண்ண முயற்சி அந்த பண்ணதுக்கான பலன் கிடைச்சாச்சு. நீங்க 5 கிலோ 6 கிலோ குறைஞ்சிருக்கிறீங்க. உடம்பு சிப்புன்னு வருது, வயிறெல்லாம் வடிச்சு தொடங்கிட்ட எல்லாம் நடை வேகமா இருக்குமா உங்களுக்கு? ஆமாங்கய்யா. இன்னைக்கு என்ன அது சாப்பிட்டீங்க? சாப்பிடாம இருக்காம இன்னைக்கு காலையில கொஞ்சம் கீரை, ஒரு கோதுமை தோசை ஒண்ணு. கொஞ்சம் ஆமா. மல்லாட்ட சட்னி. சரி. அவ்வளவுதான். இது அப்படியே இந்த நாளையில இருந்து தொடங்குங்க. அது இப்ப இன்னைக்கு கூட நீர் பயிற்சி பண்ணிட்டே வாங்க. இடையில லெமன் டீ இருந்ததுன்னா எதாவது போட்டு குடிச்சுக்கங்க. அந்த சர்க்கரை போட்டுங்க, ஓகே. கல்கண்டு 2 போட்டுங்க, இறக்கி விடு. கல்கண்டு எப்பவும் வச்சுங்க, டக்குன்னு 2 வாயில போடுங்க. குறைச்சுங்க. அந்த ஓகே. அது உங்களுக்கு அதுவே குளுக்கோ போதும் ஐயா. இன்னைக்கு ஃபுல்லா தாங்கும். நாளைக்கு காலையில வரைக்கும் தாங்கும். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஆமா. அது ஒண்ணும் நாளைக்கு ஃபுல்லா வேணா போட்டு அந்த பார்க்கலாம். அந்த உடம்பை அனுசரிச்சு பண்ணுங்க. அது ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்க தொடர்ந்து அந்த வேகமா போறதுக்கு வெற்றி என்பது மேல தான் போயாகணும். இயற்கையில தான் மரணம் வரணும். நோயில மரணம் வரக்கூடாதுங்கிறது யாருடைய விருப்பம்? இயற்கையின் விருப்பம். அதுதான். இது உங்கள விருப்பம், எங்க விருப்பம் கிடையாது. எல்லாமே இயற்கை தான். இந்த மனதை வச்சுதான் மனதை ஏன் சரி ஏன் இவ்வளவு சொல்றமே மனது ஒரே மனதா இருக்கணும் தானே? இல்லையே. மனம் வந்து சிதறண்ட வடிவம், அப்புறம் மந்த வடிவம், அப்புறம் கூட்டு வடிவம், ஒருநிலைப்பட்ட வடிவம், ஒரு ஒடுங்கிய வடிவம். இதுதான். இது சமாதி வரைக்கும் போகுது. அப்ப நீங்க இது நோக்கி தான் அது கொண்டு போகும். நீங்க ஒண்ணும் தடை செய்யவே முடியாது. வேணா சாப்பிட்டுட்டே உட்காந்துக்கலாம். பொதுவாக சொல்றேன். வேணா சாப்பிட்டுட்டு உட்காந்தீங்கன்னா கீழே கொண்டே விடும். ஆனால் சுத்தப்படுத்தினா மேலதான் போகும். சுத்தப்படுத்தினா ஏறுனா நீங்க மேல போயிட்டு தான் இருக்கணும். ஏறுனா மேல போயிட்டு இயற்கை வந்து மரணத்தை வந்து எளிமையாக வைத்திருக்கிறது. ஆனால் இந்த செயற்கை வைத்தியம் தான் இந்த செயற்கை உணவு. அதை நீங்க சமைத்த உணவுல இல்ல அப்புறம் என்ன? ஆமாங்க. கீரை உணவே கிடையாது. அது அகத்தூய்மை தான். ஒரு தோசை வச்சிருக்கிறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. அதுக்கு தான் நீங்க 12 மணி நேரம் அதுக்கப்புறம் 24 மணி நேரம் நீர் பயிற்சி தானே பண்ண போறீங்க. ஆமாங்க. அப்ப ஆமாங்க. அதுல இருக்கிற கண்டிப்பா அழுக்கு பூரா வேணும். அதுக்கு இருக்கிற அழுக்கு பூரா கரைச்சிட்டு வந்துடும் இல்லையா? ஆமாங்க. 24 மணி நேரம் ஓய்வுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது யோக நிலைன்னு உச்சகட்டம். யோக நிலைன்னு அது அது ஒண்ணும் எனக்கு கஷ்டமா இல்லைங்க. 48 மணி நேரம் போகும்போது ரொம்ப சிரமமா இருக்கு. 72 அது மணி நேரம் சுத்தமா முடியல. பரவாயில்ல. அப்ப குறைச்சிக்கங்க. அதான் நான் சொல்றேன். 72க்கு போயிட்டு 48க்கு வாங்க, 24க்கு வாங்க, முடிஞ்சா மேல போங்க, கீழே வாங்க. ஒரு இப்படி 2 மாத்தி தடவ மாத்தி 72 மணி நேரம் இருந்துட்டேன். ஆனா அது அதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் இருந்தது. ம், கஷ்டமா இருந்தது ஆனா. லீவ்ல பரவாயில்ல. இருந்ததுனால வீட்ல ஈஸியா சரி ரைட்டு. இப்ப போடுங்க. அதை சரி பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெருசு இல்லை. நான் அதை தான் சொல்றேன். இது எடுத்தேன் கவிழ்த்தேன் பேசி 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 தான் சரி பண்ணணும். புரியுதா? நீங்க 2 3 சரிங்க. நாளா 24 அப்புறம் மணி நேரம் எனக்கு ஈஸி இல்ல. ஆ, நான் வேணா 48 மணி நேரம் ட்ரை பண்றேன் அடுத்து. இந்த அதாவது இந்த 2 நாள் சப்போட்டா, இதை பண்ணுங்க. 2 3 மாங்காலாம் நாள் இதை ஈஸி. 2 3 நாள் இதை அதெல்லாம் ஈஸி. பண்ணிட்டு அதை போவாங்க. ஓகே. போறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கிறேன். அல்லது இந்த மாதிரி பேசி அனுப்பு, வாட்ஸ்அப்ல பேசி அனுப்புங்க. அல்லது நேர்ல சரிங்க. பேசுங்க. நான் வந்து ஓகே. காலையில 4:30ல இருந்து இருக்கிறேன். 4:30ல கூப்பிட்டு செய்தி போடு. உங்களுக்கு எப்போ ஓய்வா இருக்குதோ தனிப்பட்டவங்க 5 நிமிஷம் பேசுங்க. ம் அப்படித்தானே? சரிங்க. சரி பண்ணுங்க. நிறைவு செஞ்சுக்கலாம். சரி, இதோட நிறைவு செய்யலாம். அப்புறம் இரவு 8 மணிக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். மனித சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும். இது அலைவரிசை இப்பதான் வந்திருக்கு. அதன் மூலம் நாம் நன்றாக இருக்க வேண்டும். நமது கொள்கையாக இருக்க முடியும். இதற்கு மனித சமுதாயம் விண்வெளியை ஆக்கிரமிப்பது, அதில் பெருக வேண்டும். அங்க விண்வெளியில போய் தான் இது பெருக வேண்டும் என்பதுதான் இயற்கையின் விருப்பம். இத பாருங்க. என்ன சொல்றாரு? நாம கருவி கண்டுபிடிக்கணும். நீங்க 220ஆம் பக்கம் எல்லாரும் படிங்க. தயவு செய்து சாயங்காலம் வர்றப்ப 220ஆம் பக்கம். அதை நான் கண்டுபிடித்த, அதை வெங்கடேசன் சொல்றார், நான் கண்டுபிடித்த இந்த கருவிகள் மனித சமுதாயத்தில் விண்வெளியில் சென்று காற்று துணை இல்லாமல் வாழக்கூடிய கருவி அப்படிங்கிறாரு. அதைத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன். நான் என்னப்ப உங்களுக்கு தெரியுமில்ல, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அது அதை விட சிறப்பானது. அதை விட சிறப்பானது. எல்லாரும் இந்த பிரெட் போர்டு வாங்கிருங்க. இன்னைக்கு இந்த வாரம் செஞ்சிருங்க எல்லாருமே. சரியா? சரிங்க. இந்த வாரம் என்ன செஞ்சிடுறீங்க? நீங்க கடைக்கு போறப்போ, வீட்டுக்கு போயிட்டு போறப்ப இந்த பிரெட் போர்டு ஒன்று வாங்கிட்டு போங்கம்மா, நான் சொல்லித்தரேன். ஓகேங்க. ஒரு ஜாலியா செய்யுங்க, விளையாட்டா செய்யுங்க. என்னது? நீங்க தான் விஞ்ஞானி. நீங்க தான் விஞ்ஞானி. நீங்க தான் யூனிவர்சிட்டிக்கு நீங்க தான் விஞ்ஞானி. இதை காட்டினாங்கன்னா அவங்க நிச்சயமா பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து
இது வந்து அணுக்கரு நடுங்கு விசைக்கு ஒரு சான்றாக இருக்கலாம். இட் மே பி எ சான்ஸ் ஃபார் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ். இட் மே பி எ சான்ஸ் ஃபார் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ். அவ்வளவுதான். என்னது? இது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஏன்னா இது நீண்ட காலம் இது குவாண்டம் எஃபெக்ட்ல வேலை செய்யுது அப்படிங்கிறது தான். அப்படிங்கறத ஒரு கருதுகோளா வைக்கிறான். யாரும் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. யாரும் ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்ல. நாம் இது ஒரு கருதுகோளா வைக்கிறோம். அப்படித்தானே அரவாளி? ஆமா ஐயா, மத்த யாரும் நினைச்சிட்டு போறோம், நம்ம செஞ்சதை வந்து காட்டுவோம் ஐயா. காட்டுறோம். இது ஒரு கருதுகோள். இது கரெக்ட்னு நாங்க சொல்ல மாட்டேன். முடிஞ்சே விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க. ஏன்னா விஞ்ஞானத்துல கிராஃபைட் பத்தியோ கிராஃபைனை பத்தியோ எந்த உலகத்துல எந்த பாடத்திட்டத்திலயும் கிடையாது. ஏன்னா கிராஃபைன் கண்டுபிடிச்சது 2010 தான். அது ஆராய்ச்சி பண்ணது. அது 100-500 வருஷமா கிராஃபைட் பூமியில் இருக்குது என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி ரூல் பென்சில் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்பதான் தெரியும் அவர் ரூல் பென்சிலுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குன்னு 2010 நாம பயன்படுத்துற ரூல் பென்சில் வச்சுதான் அந்த ஆண்ட்ரூக்கியும் ஆராய்ச்சி பண்ணார். அப்புறம் தான் தெரியுது அது பயங்கரமான மின்சாரத்தை கடத்துறாடு. ஆனா நேரடியா அதை பயன்படுத்த முடியாதனாலதான் இயற்கை என்ன பண்ணிருக்கு பாருங்க. கிராஃபைன் உள்ள வச்சுக்கிட்டு கிராஃபைனை கட்டுப்படுத்துறதுக்கு மேல கிராஃபைட் வச்சிருக்குது. என்ன ஆச்சரியம்! இயற்கைக்கு ஒன்றும் தெரியாது நினைக்கிறோம். இயற்கைக்கு எல்லாமே தெரியும். இயற்கைக்கு எல்லாமே தெரியும் ஐயா. நம்மளை விட்டு விளையாண்டு பாக்குறது கண்டுபிடுறா அப்படிங்குது. எனக்கு இதெல்லாம் விளையாட்டா? இயற்கையின் ரகசியத்தை ஆராய்ச்சி பண்ணப்ப எனக்கே தெரியணும். எனக்கு 30 வருஷம், இப்ப எனக்கு வயசு 66 போய் 67 போயிட்டு இருக்கு. ஏன் நான் 15 வருஷம் செய்யல? ஏன் 20 வயசுல செய்யல? ஏன் 30ல செய்யல? ஏன் 40ல செய்யல? ஏன் 50ல செய்யல? வெளியே வருகிறது ஐயா, உங்க உணவு வெளியே வரணுங்குது. இவன் வெளியே வரணும் தைரியமா சொல்றான். வாங்கய்யா, படிச்சவங்களா வாங்க, என்னை தப்புன்னு சொல்லுங்க, என்னை முட்டாள்னு சொல்லுங்க, ரொம்ப நல்லது. ஆனா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. என்னது? ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். இப்ப எனக்கு தப்புன்னு சொல்றேன், எனக்கு நோபல் பரிசு வர போகுது. இப்ப எனக்கு அப்படியே நோபல் பரிசு கொடுத்தா அது என்ன பண்ண போறேன்? அது விட்டுட்டு தான் போயாகணும். இந்த 1000 கோடி என்ன இங்கிலாந்தையே கொடுக்கட்டும், அடுத்த உலகத்தையே எனக்கு எழுதி வைக்கட்டும், அதை எனக்கு கொண்டுட்டு போக முடியுமா? உங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணியே போதும், இதெல்லாம் எதை வச்சு என்ன பண்ண போறீங்க? அதைத்தான் சொல்றேன். உலக இது வந்து விண்வெளிக்கான கருவி. வெங்கடேசனை விட நான் முந்த வேண்டுங்கிறது என்னுடைய கொள்கையை. யாரை விட முந்தணும்? அறிவியல்ல நான் ஆசிரியரை நான் அறிவியல் முந்த வேண்டும். என்னது? அதுதான் என்னோட கொள்கை. வள்ளுவர் அப்படித்தான் சொல்றாரு. தம்மினும் தம் மக்கள் அறிவுடைமைங்கிறாரு. ஆசிரியரை காட்டிலும் மாணவன் அறிவுடையவனாக இருக்க வேண்டும். பெற்றோர்களை காட்டிலும் குழந்தைகள் அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் தான் வள்ளுவர் சொல்றாரு. இப்ப அதுதான் சொல்றேன், ஆசிரியரை விட முந்தவன். இப்ப என்னுடைய கண்டுபிடிப்பு இது. வெங்கடேசன் உயிரோடு இருந்தா அவரு என்ன நினைச்சிருந்தாரு? ஊரெல்லாம் கூட்டிட்டு போய் நேரம் எங்கெங்க இன்ஜினியர்ஸ் கிளப் இருக்குது, எங்கெங்க ரோட்டரி கிளப் இருக்குது, அங்கெல்லாம் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு டெமோ காட்டிடுவார். பாரு என் பையன் செஞ்சிருக்கான் பாரு. என் பசங்க இதுக்கு அவர் பசங்களும் இன்ஜினியர் தான். அவங்க பசங்க இன்ஜினியரு, 2 பிள்ளைங்க இன்ஜினியர் தான். அவருக்கு 3 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை. எல்லாம் இங்க அமெரிக்காவிலயோ எங்கேயோ இருக்காங்க. இன்னொன்னு எங்கேயோ ஆஸ்திரேலியா இருக்குது, இன்னொருத்த எங்கேயோ இருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும். தன் பேரப்பிள்ளையே வந்து தன்னோட பேர பசங்களும் அமெரிக்கால தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னமோ இருக்கட்டும். ஆனால் அவர் என்ன சொல்றது? என் பையன் என்னுடைய மாணவர் என்னுடைய பையன் கண்டுபிடிச்சிருக்கான்னு அவரு மிகப்பெரிய ஆச்சரியப்படுவார். எனக்கே என்னாலே நம்ப முடியலைங்க. என்னடா எரிஞ்சிட்டே இருக்கு பாருங்க. இப்ப காலையில நான் இந்த ஏஐல பேசிட்டு இருக்கிறேன். பேரலல் கனெக்ஷன்ல வந்து 16 எல்இடிங்கிறது சாத்தியமே இல்லை. பயங்கர கரண்ட் செலவாகும். ஆனா பேரலல் கனெக்ஷன்ல வந்து பக்க இணைப்பு, நான் சொல்லி பாருங்க, தொடர் இணைப்பு பக்க இணைப்புன்னு சொல்லுவாங்க. பிளஸ் மைனஸ்னா தொடர் இணைப்பு. இது அப்படி இல்லை. பிளஸ் எல்லாம் ஒரே வரிசை, மைனஸ்ல ஒரே வரிசை வைக்கும்போது பயங்கர கரண்ட் செலவாகும். அதாவது இந்நேரம் அவன் சொல்றான் 1 மணி நேரத்துல பேட்டரி வெடிச்சிருக்கணும். அதாவது இந்த பழைய கிளாசிக்கல் மெத்தடில் நீங்க கிராஃபைட் வச்சு என்னென்னமோ பண்றீங்க. இந்த கிராஃபைட் தான் இந்த வேலை பண்ணுது. நான் சொன்ன கிராஃபைட் இல்லடா, உள்ள இருக்க கிராஃபீனை வந்து கட்டி பிடிக்கிறதா வந்து பைண்டர் மாதிரி. புத்தகம் இருக்கு இல்லையா, புத்தக பைண்டர். மேல இருக்கிற அட்டை வந்து பைண்டர், உள்ள இருக்கிற பக்கம் வந்து கிராஃபீன். அந்த கிராஃபைனை பிடிச்சிக்கிறது மேல இருக்கிற அந்த பைண்டர் தான், அந்த அட்டை தான். அந்த அட்டை போடுறதான் விஷயமே. அப்ப கிராஃபைட்டுங்கிற வடிவத்துல இயற்கை உள்ள கிராஃபீன் ஒழிச்சு வச்சிருக்குது. இதை கண்டுபிடிக்கிறது 2010 தான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்பதான் அதுவுமே இன்னும் பூரணமா உலகத்துல யாருக்கும் தெரியாது. நோபல் பரிசு வாங்கின உடனே எல்லா விஞ்ஞானி படிக்க மாட்டான். இப்ப நான் சொல்றேன், இப்ப காலையில படின்னு சொன்னா கூட சாயங்காலம் படிக்கிறது இல்லை. அதுக்கு அதே மாதிரிதான் அதை விட மண்ட குடைச்சல் உடையது இந்த நோபல் பரிசு. அந்த கட்டுல எவனும் 800 கோடி பேர்ல எவனாவது 2 பேர் தான் படிச்சிருப்பான் அதையும். இப்ப நான் என்ன பண்றேன்னு, இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு ஆதாரம் எங்க இருக்குன்னு தேடும் பொழுது நான் கீழ் நோக்கி போறேன். மற்றபடிக்கு இந்த நோபல் பரிசு பண்ண ஆண்ட்ரூக்கியமா இவங்க எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது, அவங்களுக்கு எது கிடையாது. நான் சொந்தமா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் என் பொண்ணுகிட்ட முதல்ல கொடுத்து சரிவாரு. அவங்க இதே மாதிரி 7 நாள் வச்சு எரிச்சு பார்த்துட்டாங்க.
அவங்க சீரியல் கன்சில கொடுத்து பார்த்தாங்க. நான் பேரல் கன்சில் கொடுக்குறேன். அது 7 நாள் எரிஞ்சுது, இது 7 நாள் எரியுது. அதான் வித்தியாசமே. அதனால எல்லாரும் இதை செஞ்சு பாருங்க. ஒரு வேடிக்கையா செஞ்சு பாருங்க. உங்க பேர பிள்ளைக்கு கொடுத்து விடுங்க. என்ன அறவாளி, உங்க பேர பிள்ளைக்கு செஞ்சு சொல்லுங்க கொடுங்க. ஆமா, உங்க பேர சொல்லுங்க. பிள்ளைக்கு செஞ்சு கொடுத்து விடுங்க. சரி, நாம நிறைவு செய்ய போறேன். நம்ம உலக மக்கள் கணிதத்தில் ஒன்றுபட்டு விட்டோம். அதாவது உலக மக்கள் அனைவரும் கணக்கில் ஒன்று சொல்லுவான். 1 2 3 4 5 6 7 8 10 10 வேர்ல காட்டுவான். நாம் உலக மக்கள் கணிதத்தில் ஒன்றுபட்டு விட்டோம். உலகம் முழுவதும் எண்ணிக்கை முறை 10 டெசிமல் என்ற அடிப்படையாக கொண்டதை மாறிவிட்டது. மொழி, மதம் மற்றும் நாட்டு எல்லைகளால் நாம் பிரிந்து கிடக்கிறோம். அந்த குறையை நீக்க வேண்டும். கற்க கற்றற கற்பவே கற்றப்பே நிற்காதற்கு தக்க. அதுதான் இந்த அகத்தூய்மை பண்ணிட்டோம்னா நம்ம உலகத்துக்கு வாதியாரா மாறிடலாம். பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி தெரிஞ்சு ஒண்ணும் இல்ல, பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி தெரிஞ்சுட்டாவே நீங்க மருத்துவர் தான். என்னது, நீங்க எங்க வேணாலும் போய் காட்டலாம். நீங்க ஜூஸ் உணவு கிடையாது. அவ என்ன சொல்ற, அந்த உணவு இல்லைங்கிறத இன்னும் வெள்ளைக்காரனுக்கு புரியல. உணவினாலதான் உணவினால ஆரோக்கியம் வர்றது கூட பேசுறது இல்ல. உணவு சாப்பிட்டா தான் உயிர் வாழுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தான் அடிப்படையே தப்பு. அதாவது உணவு சாப்பிட்டா தான் உயிர் வாழ ஏன்னா உணவு சாப்பிட நிறுத்தினா 5-6 நாள் செத்து போறான் இல்லையா. உணவு சாப்பிட நிறுத்திடுறீங்க. கீரை சாப்பிட்டுட்டே நிறுத்திட்டீங்கன்னா 1000 ஆண்டுக்கு சாகுறாரு. கீரை சாப்பிட்டு நிறுத்திட்டீங்கன்னா, கீரை 6 மாசம் சாப்பிட்டு பழகி நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது? நோய் வராது, மரணம் வராது. ஆனா இவன் சாதாரண உணவு தின்னு இருக்கான் பாருங்க, சோனா பாங்ஸ் மாதிரி. அதுதான் ஆளக்கையில பழக்க வச்சிருக்கு. ஏன்னா அவனுக்கு இதை பத்தி தெரியும். நோக்கம் வேற, நம்ம நோக்கம் வேற. நம்ம திட்டமிட்டு படிப்படியாக கரைச்சு பசித்தாக நிறுத்தி இயற்கை ஆற்றலுக்கு போறோம். நம்மளது பரிணாம அறிவியல் கொள்கை. இது இப்பதான் வருது. பல ஆயிரம் ஆண்டு இருந்தது. இடையில கொஞ்சம் ஒரு 2000 வருஷம் பள்ளிக்கூடத்தை மூடியாச்சு. 2000 ஆண்டுக்கு முன்ன பள்ளிக்கூடம் இருந்தது. 2000 ஆண்டு பள்ளிக்கூடத்தை மூடியாச்சு. மூடிட்டு 2000 ஆண்டுக்கு அப்புறம் இதை நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே புதுசா தெரியுது. எல்லாமே வள்ளலார் வெவ்வேறு வழியில சொல்லி பார்த்திருக்காரு. அது யாருக்குமே புரியவே புரியாது. ஏன்னா ஆகாரத்தை விஷயம் என்னன்னா, நம்ம பிறந்தப்ப ஒரு 100 வருஷம் 200 வருஷம் முன்னாடி நம்ம பிறந்தப்ப சாப்பாடு எப்படி தெரியும் நமக்கு? கடலை சாப்பிடணும், சோறு சாப்பிட எப்படி தெரிஞ்சிருக்கும்? நம்ம தெரியாது இல்ல. நிச்சயமா தெரியாது. ஆமா, இருந்திருப்போம். பெரும்பாலும் பட்டியத்தான் இருந்திருப்போம். அப்படியே மறைச்சு இவங்களா விவசாயம் உண்டான உடனே இதை வச்சு அப்படியே சம்பாதிக்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதே கரெக்டா சொல்லிட்டாரு. கரெக்டா. அப்புறம் பட்டியத்தான் இருப்போம். ஏதோ கிடைச்சா சாப்பிடும், சும்மா கிடப்போம். இன்னைக்கும் காட்டுவாசிகள் பட்டியத்தான் இருக்காங்க. தினம் நம்ம சமையல் உங்களை மாதிரி சமையல் பண்ணி தின்ட்டு இருக்கிறாங்க காட்டுவாசிகள். இன்னைக்கும் லட்சக்கணக்கான காட்டுவாசி அமேசான் ரைட்டு இங்க அந்தமான் நிக்கோபார் தீவுல பாத்தீங்கன்னா மனுஷனே பார்த்தது இல்லைங்கிறான். அவனால என்ன பண்ணிட்டு இருக்க, யாருக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இதை நம்மளா பழகி தொலைச்சிட்டோம். சமையல் கட்டுல பூந்து நாம லக்ஸூரியா மாறிட்டோம். அதாவது ஆடம்பரத்துல முன்னேறி இருக்குமே தவிர ஆரோக்கியத்துல பின்னோக்கி போயிட்டோம். இதை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த வகுப்புல இரவு நம்ம பேசுவோம். நன்றி.